வணக்கம் நண்பர்களே. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்கள் முன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். மேலும் ஒரு நல்ல கதையோட இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதைகளில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவர்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதை கேட்கலாமாங்க? ஒரு ஊரில் உலகநாதன் ஒருத்தர் இருந்தார். அவர் நல்ல அறிவாளி. அவர் என்ன பண்ணார், அவரோட ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு வந்து ஒரு வேலையை தேடிக்கிட்டு அந்த ஊர்லேயே செட்டில் ஆகிட்டார். இப்படி ஒரு 10-15 வருஷம் போச்சு. இவர் நல்லா சம்பாதிச்சிட்டார். சரி, இனிமேல் இந்த ஊரில் இருந்த வரைக்கும் போதும், நாம் நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு வீடெல்லாம் மாற்றிக்கிட்டு சொந்த ஊருக்கே திரும்ப வந்தார். திரும்ப வந்து ஒரு 2-3 நாள் கழித்து இப்படி ஊரில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த தெருவில் ரங்கன்னு ஒருத்தன் ஒரு மளிகை கடை வச்சுருந்தான். அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, என்னப்பா ரங்கா, ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னால், இந்த மாதிரி நம்ம அம்மன் கோவில் இருக்குல்லங்க, அம்மன் கோயிலில் வந்து நகை வந்து பண்ணி போட்டால் அதெல்லாம் திருடு போயிடுது, இது வரைக்கும் 2-3 தடவை அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது என்னப்பா புது கதையாக இருக்குது, அது எப்படி தன்னால் திருடு போகும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அவன் சொன்னால், அதை மாதிரி நம்ம ஊரில் வந்து தர்மகர்த்தா இருக்கார்ல, தங்கரத்தினம், அவர் தான் வந்து எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணி அம்மன் கோவிலை நல்லா பெருசாக கட்டினார். கட்டினதுக்கு அப்புறமா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கையில் பணம் இருந்தது, எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணுற பணம். அவர் என்ன பண்ணார், எல்லார்கிட்டையும் வந்து இதை வச்சு நம்ம அம்மனுக்கு நகையெல்லாம் பண்ணி போட்டுடலாமான்னு கேட்டார். எல்லோரும் சரி பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னதுனால அம்மனுக்கு நிறைய நகையெல்லாம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதை எல்லா நகையையும் கோவில்லையே ஒரு இரும்பு பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டி கோயிலுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. அந்த கோவிலோட சாவி வந்து பகல் நேரத்துலலாம் அந்த கோயிலுக்குன்னு ஒரு பூசாரி இருப்பார், அவர்கிட்ட இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், ராத்திரி முடித்த உடனே கோயிலெலாம் மூடினதுக்கப்புறம் கோயிலை பூட்டிட்டு அந்த சாவியை கொண்டு தங்கரத்தினத்திட்ட கொடுத்துருவார், தர்மகர்த்தா வீட்டில். ராத்திரி ஃபுல்லாக சாவி வந்து அவர்கிட்ட இருக்கும். திரும்ப பகலில் காலையில் எழுந்திரிச்சு போய் சாவியை வாங்கிட்டு வந்து கோயிலை திறப்பார். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தா, காலையில் வந்து கோயிலை திறந்து பார்த்தா கோயிலில் இருக்கிற நகையெல்லாம் காணோம். உடனே அவர் அலறி அடிச்சுக்கிட்டு திரும்ப கோவிலை இழுத்து பூட்டிக்கிட்டு நேராக தர்மகர்த்தா வீட்டுக்கு போய் கோயிலில் இருக்கிற நகையெல்லாம் திருடு போயிடுச்சு அப்படிங்கிறத சொன்னார். சொன்ன உடனே தர்மகர்த்தா வந்து அது எப்படி திருடு போகும் அப்படின்ட்டு கிடுகிடுன்னு கோயிலில் வந்து எல்லாரும், அதுக்குள்ளே ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு, கோயிலில் இருக்கிற அம்மனோட நகையெல்லாம் திருட்டு போயிடுச்சுன்ட்டு. உடனே தர்மகர்த்தா என்ன பண்ணார், கிடுகிடுன்னு கோயிலுக்கு வந்து கோயில் கதவை திறந்து அம்மன்கிட்ட வந்து, இந்த மாதிரி என்னம்மா இப்படி வந்து நகையெல்லாம் யாரோ திருடிட்டு போயிட்டாங்களே, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மன் சிலையிட்ட வந்து முறையிட்டார். உடனே வந்து அந்த அம்மன் சிலை வந்து திடீர்னு, பக்தா நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த நகையெல்லாம் திருடிட்டு போனது திருடன் பக்கிரி தான், அதனால் அவனானா ஒன்றும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. அம்மன் சிலை பேசின உடனே ஒரு 10-15 பேர் ஓடி போய் அந்த திருடன் பக்கிரியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தாங்க. இழுத்துக்கிட்டு வந்தால் இந்த தங்கரத்தனை வந்தால் அந்த பக்கிரிக்கிட்ட, நீ எடுத்த நகையெல்லாம் ஒழுங்காக கொடுத்துரு, அம்மன் வந்து உன்னை ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கு, அதனால் உன்னை விட்டுடுறோம், நீ எடுத்த நகையெல்லாம் மரியாதையாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மிரட்டினார். அவன் வந்து நான் நகையெல்லாம் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னான். இதை மாதிரி நான் வந்து உனக்கு 1 நாள் டைம் தரேன், அந்த 1 நாளுக்குள்ளே நீ வந்து நல்லா யோசித்து நகையெல்லாம் எடுத்த நகையை மரியாதையாக திரும்ப கொடுத்துரு, கொடுக்கல அப்படின்னா அம்மன் வந்து உன்னை தண்டிச்சிரும், உன் வாயிலேருந்து மூக்குலேருந்து ரத்தமாக கொட்டி நீ செத்துருவ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கோயிலுக்குள்ளேயே தள்ளி பூட்டிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து இன்றைக்கி அவன் எப்படியும் வந்து நகையெல்லாம் எங்கே வச்சுருக்காங்கிறத சொல்லிவிடுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து கோவில் கதவை திறந்தார். திறந்து பார்த்தா அந்த கதவு இருக்கிற இடத்துல அந்த பக்கிரி வந்து கீழே விழுந்து செத்து கிடக்கான். அவனோட வாயிலேருந்து மூக்குலேருந்து அப்படியே ரத்தமாக வந்து வழிஞ்சு கிடக்கு.
அதை பார்த்த உடனே ஊர் மக்கள்லாம் பயந்தே போயிட்டாங்க. உடனே என்னது சொன்ன மாதிரியே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கிரியோட பாடியை வந்து கோயிலுக்குள்ளேருந்து வெளியே கொண்டாந்து போட்டு அதுக்கப்புறம் கோயிலை வந்து சுத்தப்படுத்தி திரும்ப கோயிலை வந்து திறந்தாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாளைக்கு இந்த தங்கரத்னம் என்ன சொன்னார், அம்மன் வந்து என்னோடய கனவில் வந்து எனக்கு என்னோடய கை கழுத்தெல்லாம் அப்படி மூலியாக வச்சுருக்கீங்களே, எனக்கு வந்து நகை எதுவும் பண்ணி போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி அம்மன் வந்து என்னோடய கனவில் வந்து கேட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஊரில் சொன்னார். உடனே ஊர் மக்கள்லாம் வந்து சரிங்க அம்மனே இப்படி கேட்டாங்க, அதனால நம்ம எல்லாம் மறுபடியும் வசூல் பண்ணி நிறையா நகை பண்ணி போட்டுருவோம். திருடு போன நகை வந்து அது எப்படி கிடைக்காமலே போயிடுச்சு, பக்கிரி வந்து எங்கே வச்சுருக்காங்கிறத சொல்லாமலே செத்து போயிட்டான், அதனால் பரவாயில்ல நம்ம எல்லாம் மறுபடியும் வசூல் பண்ணி அம்மனுக்கு நகையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் முடிவு பண்ணி எல்லோரும் பணம் வசூல் பண்ணாங்க. வசூல் பண்ணி முடிச்சுட்டு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் வந்துச்சு. உடனே இந்த தங்கரத்னம் என்ன பண்ணார், நல்ல நகை பண்ணுறவரை கூப்பிட்டு வந்து அளவெல்லாம் எடுத்து அம்மனுக்கு வந்து 2 லட்ச ரூபாய்க்கும் அழகாக நகையெல்லாம் பண்ணார். பண்ணி முடிச்சுட்டு அந்த நகை எல்லாத்தையும் மறுபடியும் அந்த இரும்பு பெட்டிக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஒரு 7-8 மாதம்தான் அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து மறுபடியும் அந்த நகையெல்லாம் காணும். உடனே காலையில் பூசாரி வந்து கதவை திறந்து பார்த்துட்டு நகையெல்லாம் காணும்னு உடனே திரும்ப வந்து அலறி அடிச்சுக்கிட்டு கோயிலை இழுத்து பூட்டிக்கிட்டு நேராக தங்கரத்னம் வீட்டில் போய் சொன்னார். உடனே தங்கரத்னம் வந்து ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு நேராக கோயிலுக்கு வந்துட்டார். வந்துட்டு அம்மன் சிலைக்கு முன்னாடி வந்து என்னம்மா இது மாதிரி வந்து மறுபடியும் வந்து நகையெல்லாம் காணா போயிடுச்சு, நான் தான் வந்து இவங்கள்ட்டலாம் அந்த ஊர் மக்கள்கிட்டலாம் சொன்னேன், என்னோடய கனவில் நீ வந்து நகையெல்லாம் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அதை அப்படியே சொன்னேன். இப்போ பாரு மறுபடியும் நகையெல்லாம் காணா போயிடுச்சு, எனக்கு வந்து உயிர் வாழவே பிடிக்கல, நான் வந்து செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அவரே குத்திக்க பார்த்தாரு. உடனே ஊர் மக்கள்லாம் வந்து அவரோட 2 கையும் பிடிச்சி அமுக்கி அவர் கையிலேருந்து கத்தியை பிடுங்கினாங்க. பிடுங்கிக்கிட்டு ஐயா அது மாதிரி வந்து யாரோ ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்னையா பண்ணுவீங்க, நீங்கள் வந்து உங்களை குத்திக்கிட்டு சாவ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம அந்த நகையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தங்கரத்னம் வந்து அம்மன்கிட்ட அம்மா மறுபடியும் நீதாம்மா உதவி பண்ணணும், யார் நகையை எடுத்தாங்கிறத நீ தான் எங்களுக்கு வந்து சொல்லி அந்த இதை காட்டணும், வழி காட்டணும் அப்படின்னு சொன்னார். உடனே பார்த்தா மறுபடியும் அம்மன் சிலையிலேருந்து பக்தா இதுக்காக நீ சாக வேண்டாம், இந்த நகையை எடுத்தது யாருன்னு நான் சொல்கிறேன், உங்கள் ஊரில் இருக்கிற மொட்டையன் அவன் தான் வந்து அந்த நகையெல்லாம் எடுத்திருக்கான், நீங்கள் போய் அந்த மொட்டையனை பிடிச்சிங்கன்னா எல்லா நகையும் வாங்கிடலாம், ஆனால் மொட்டையனை நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அம்மனோட சிலையிலேருந்து மறுபடியும் வந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே இவங்கெல்லாம் ஒரு 10-15 பேர் என்ன பண்ணாங்க, நேரம் மொட்டையனை தேடிட்டு ஓடினாங்க. தர்மகர்த்தா வந்து அங்கேயே இருந்தார். போனவங்கெல்லாம் பார்த்தா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அங்கேயே திரும்ப ஓடி வந்தாங்க அலறி அடிச்சுக்கிட்டு. ஐயா அது மாதிரி மொட்டையன் வீட்டுக்கு போய் பார்த்தோம், மொட்டையனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, அவன் வீட்டு வாசலில் அப்படியே ரத்தம் கக்கி விழுந்து கிடக்கான், அவனை யாரோ கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஊர் மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரில. எல்லோரும் வந்து ஐயோ இப்படி ஆகிடுச்சே, இந்த வாட்டியும் வந்து நகையை எடுத்துகிட்டு போயிருக்கான் மொட்டையன், அவனை வந்து இது மாதிரி அம்மன் வந்து அடித்து போட்டுருச்சு, ஸோ இப்போ வந்து அந்த நகை போனது தான், அது இனிமேல் திரும்ப வராது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நகை காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஊரில் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாங்க, மறுபடியும் அம்மனோட கழுத்து வந்து ரொம்ப மூலியாக இருக்குது, கை ரொம்ப மூலியாக இருக்குது, ஏதாவது ஒரு நகை பண்ணி போடணும், ஆனால் இந்த வாட்டி வந்து திருடு போகாமல் ஏதாவது பண்ணி நகையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மறுபடியும் நல்லா வசூல் பண்ணி திரும்ப வந்து இப்போ நகையை பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் ஊரில் இருக்கிற யாருக்கும் இந்த நகை வந்து திருடு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையே கிடையாது. என்றைக்கா ஒரு நாள் இந்த நகையும் யாராவது ஒருத்தன் ஊரில் திருடிடுவான், திருடினான்னா அன்னையோட அவன் கதை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஊரில் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ரங்கன் சொன்னான். இதெல்லாம் இந்த உலகநாதன் கேட்ட உடனே என்ன இது இப்படி இருக்குது நடந்திருக்கு, இது ஒரு மாதிரி இதில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசித்தார். அப்புறம் நேராக போயிட்டு என்ன பண்ணார், அந்த கோவிலுக்கு போயிட்டு கோயிலில் கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தார். அப்போ பார்த்தா இந்த கோவிலில் பூசாரி இருக்கார்ல, அவரோட பொண்ணு அங்கே இங்கேயும் குறுக்க நடுக்கையும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது நல்ல கிளவரான பொண்ணு. உடனே இவர் என்ன பண்ணார்,
அந்த பொண்ணை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். என்னம்மா எப்படிம்மா அந்த மாதிரி இந்த கோவிலில் மட்டும் திருட்டு போகுது அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு, அதுதான் தெரியல, எங்கள் அப்பா கூட சொன்னார் இது எப்படி திருட்டு போகுது அப்படிங்கிறது தெரில, அதே மாதிரி இந்த அம்மன் பேசுகிறதும் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாவே என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னுச்சு. உடனே இவர் சொன்னார், சரி நாம் 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு இந்த திருட்டை கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டார். உடனே எப்படி நாம் 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அது கேட்டுச்சு அந்த பொண்ணு. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், இந்த நகை எல்லாத்தையும், இப்போ அம்மனோட நகை எல்லாத்தையும் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டி இதை வந்து நீ எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு வச்சிரு, கோயிலுக்குள்ளேயே ஒரு இடத்துல, யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல கொண்டு ஒளிச்சு வச்சிரு, நாளைக்கு வந்து திருடனை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, உடனே எல்லா நகையும் கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருச்சு கோயிலுக்குள்ளே. ஒரு மூட்டையாக ஒரு துணியில் போட்டு மூட்டையாக கட்டி அது கோயிலுக்குள்ளேயே கொண்டு ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருச்சு. ஒளிச்சு வச்சுட்டு நான் ஒளிச்சு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்த நாள் காலையில் ஊரே பரபரப்பாயிடும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும் தெரியும். உடனே என்ன பண்ணாங்க, அதே மாதிரி இவங்க நினச்ச மாதிரியே அடுத்த நாள் காலையில் ஊரே அப்படியே பரபரன்னு ஆயிடுச்சு. கோயிலில் மறுபடியும் நகையெல்லாம் காணும், யாரோ திருடிட்டாங்க அப்படின்ட்டு. உடனே கோயில் கதவை பூட்டினாங்க. சாவி எடுத்துக்கிட்டு அவர் வந்து நேராக தர்மகர்த்தா வீட்டுக்கு ஓடினார். ஓடிட்டு இது மாதிரி, ஐயா மறுபடியும் வந்து கோயிலில் இருக்கிற நகையெல்லாம் யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே தர்மகர்த்தா வந்து, ஐயோ அப்படியா, சரி இருங்க கொஞ்ச நேரம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு. அவர் வீட்டுக்குள்ளே போனவர் தான் ஆளையே காணும், வரவே இல்லை. எங்கே போயிட்டாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா திடீர்னு கொல்ல வழியாக வந்தார். வந்துட்டு வாங்க போய் கோயிலில் போய் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நேராக அவரும் கிளம்பி கோயிலுக்கு வந்தார். ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் கோயில் முன்னாடி கூட்டிட்டாங்க. உடனே கோயில் கதவை வந்து சாவியை போட்டு திறந்துட்டு நேராக உள்ளே போய் அந்த பெட்டியை பார்த்தாரு. பெட்டி அப்படியே வெறுமனா இருந்துச்சு, பெட்டிக்குள்ளே ஒன்றும் இல்லை. உடனே நேராக அம்மன் சிலைக்கு முன்னாடி வந்தார். வந்துட்டு, என்னம்மா மறுபடியும் இப்படி பண்ணிட்டியே, எல்லா நகையும் எங்கே போச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மன் சிலைக்கு முன்னாடி வந்து நின்று அழுதார். உடனே அம்மன் சிலையிலேருந்து ஒரு குரல் மறுபடியும் கேட்டுச்சு, பக்தா நீ ஒன்றும் அழாத, இந்த நகையெல்லாம் எடுத்தது வண்டிக்காரன் வேலு தான், ஆனால் அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒரு குரல் மட்டும் கேட்டுச்சு. கேட்ட உடனே அவர் வந்து, வண்டிக்காரன் வேலுவா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு இருக்கும்போதே ஒரு 10 பேர் என்ன பண்ணாங்க, அந்த வண்டிக்காரன் வேலுவை பிடிக்கிறதுக்காக ஓடினாங்க அங்கேருந்து. இந்த உலகநாதன் அங்கே இருந்தார். அவர் என்ன சொன்னார், இருங்க எல்லோரும் சும்மா இருங்க அப்படின்ட்டு, இந்த வாட்டி வந்து அம்மன் என்னவோ பொய் சொல்கிற மாதிரி எனக்கு படுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மன்கிட்ட வந்து, ஏம்மா நிஜமாவே வந்து வண்டிக்காரன் வேலு தான் வந்து அந்த நகையெல்லாம் எடுத்தானா, ஏன்னா வண்டிக்காரன் வேலு ரொம்ப நல்லவனாச்சே அப்படின்னு சொல்லி அந்த அம்மன்கிட்ட இவர் மறுபடியும் கேட்டார். கேட்ட உடனே இந்த அம்மனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏண்டா நான் சொல்கிறேன் நீ நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டுச்சு. உடனே ஊரில் இருக்கிற மக்கள்லாம், உடனே அம்மனுக்கு நீங்கள் கோபத்தை மூட்டிடாதீங்க, நம்ம போய் உடனே வண்டிக்கார வேலுவை பிடிச்சின்னு வருவோம், அவன் தான் கண்டிப்பாக எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் வந்து இந்த உலகநாதனை வந்து அடக்க பார்த்தாங்க. அப்போ இந்த பூசாரியோட பொண்ணு, இல்லை அவர் உலகநாதன் ஐயா சொல்கிறது வந்து கரெக்டு தான், அம்மன் வந்து பொய் தான் சொல்லியிருக்கு, ஏன்னா அந்த நகையெல்லாம் நான் தான் திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணி மூட்டையை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துச்சு. உடனே ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னது இந்த நகையெல்லாம் நீ தான் திருடினியா அப்படின்னு. திருடலை, இந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் அந்த நகை எல்லாத்தையும் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த உலகநாதன் சொன்னார், ஏம்மா இங்கே வா, நீ வந்து இந்த உள்ளே போய் இந்த அம்மன் சிலைக்கு பின்னாடி யாராவது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்களாங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணை வந்து இந்த அம்மன் சிலை பக்கம் அனுப்பிச்சார். உடனே இந்த குட்டி பொண்ணு வந்து அம்மன் சிலைக்கு பின்னாடி போய் பார்த்துட்டு, ஆமாம் இங்கே ஒருத்தவங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னுச்சு. உடனே எல்லாருமா சேர்ந்து போய் அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறவளை பிடிச்சி வெளில எடுத்துகிட்டு வந்தாங்க. அது யாருன்னா இந்த தங்கரத்தனத்தோட வயலில் வேலை செய்கிற வேலைம்மாள். உடனே எல்லாருமா சேர்ந்து அவளை பிடிச்சி மிரட்டினாங்க. ஒவ்வொரு வாட்டி நீ தான் வந்து அம்மன் மாதிரி பேசியிருக்கியா, அப்போ நகையெல்லாம் எடுத்தது யார், உண்மையை சொல்லிவிடு, இல்லைன்னா உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு மிரட்டினாங்க. மிரட்டின உடனே நான் உண்மையை சொல்லிடுறேங்க, என்னை விட்டுருங்க, இதை மாதிரி வந்து போன வாட்டி 2 வாட்டியும் வந்து அந்த நகையை எடுத்தது வந்து தங்கரத்தனம் ஐயா தான், அவர் வந்து என்னை வந்து இதை மாதிரி வந்து சொல்ல சொன்னார், அம்மன் சிலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இதை மாதிரி சொல்லுவார், நானும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி அம்மன் சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து சொன்னேன், நான் 2 தடவையும் பார்த்தா அந்த பக்கிரியையும் அந்த மொட்டையனையும் கொன்னது கூட
இந்த தங்கரத்னம் ஐயா தான். யாரும் வந்து அந்த நகை மேலே சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க 2 பேரையும் கொன்னுட்டாரு. நகையெல்லாம் வந்து ஐயா தான் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவள் வந்து உண்மையை சொல்லிட்டா. உடனே எல்லாரும் அந்த தங்கரத்தினத்தை அங்கேன்னு தேடினாங்க. தேடினா அவர் மட்டும் அந்த இடத்துல ஆளை காணோம். எல்லாரும் நேர தங்கரத்தினம் வீட்டுக்கு ஓடினாங்க. அங்கே போய் பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த அம்மன் கோவிலில் திருடின நகை எல்லாத்தையும் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு அவர் ஊரை விட்டே ஓடுறதுக்கு பார்த்தாரு. எல்லாரும் விரட்டிக்கிட்டு போய் அவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இதை மாதிரி வந்து அம்மனோட நகை எல்லாத்தையும் வந்து திருடினே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை, நீ வந்து ஒரு பெரிய பக்தன் மாதிரி வேற நடிச்சுக்கிட்டு இருந்த இத்தனை நாளைக்கு, ஆனால் வந்து அம்மன் கோவில்லையே வந்து அம்மனோட நகையவே நீ திருடி இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை பிடிச்சி பயங்கரமாக திட்டினாங்க. இதை மாதிரி பக்தியே இல்லாதவங்கள்ட்ட கோயிலோட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சா அவங்க கோயிலில் இருக்கிற நகை எல்லாத்தையும் திருடுவாங்க அப்படிங்கிறது இந்த உலகநாதன் வந்து சொன்னார் எல்லார்ட்டையும். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், இவருக்கு வந்து கொஞ்சம் கூட பக்தியே இல்லை, பக்தி மாதிரி வேஷம் போட்டிருக்காரு அவ்வளோதான். இது மாதிரி பக்தி இல்லாத ஆளுங்களெல்லாம் வந்து கோயிலுக்குள்ளே விட்டா அவங்க வந்து அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் திருடுறதுக்கு தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே போலீஸ் வந்து நேராக இந்த தங்கரத்னத்தை அரெஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இந்த வேலைமாலையும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் இந்த உலகநாதனையும் அந்த பூசாரியோட பொண்ணு லட்சுமியையும் ரொம்ப பாராட்டினாங்க. நீங்கள் 2 பேரும் நல்ல கிளவராக ஒரு திட்டத்தை போட்டு இந்த நகையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு. அப்புறம் இந்த அம்மனுக்கு அத்தனை நகையும் அந்த அம்மனுக்கு சாத்திட்டாங்க. இந்த உலகநாதன்கிட்ட நீங்களே இனிமேல் இந்த கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்து இந்த கோயிலை பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரும் சரி, நம்ம சொந்த ஊருக்கே வந்து செட்டில் ஆயாச்சு, இனிமேல் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த கோயில் பொறுப்பெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், நகையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா ஆயிட்டார். நல்லா இருந்துச்சா அந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் இது மாதிரி நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.